ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு சொரக்காய் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சொரக்காய் எடுத்திருக்கேன். அதில் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த செத பகுதியை மட்டும் 1/2 டம்ளர் பால் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்த அந்த சொரக்காய் விழுதை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகணும். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தப்புறமா நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ சொரக்காய்க்கு 350 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுவே இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம நல்லா சர்க்கரை உருகுற வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். சர்க்கரை நல்லா உருகணும். பாருங்க, சர்க்கரை நல்லா உருகின அப்புறமா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். நெய் விட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இது நம்ம நல்லா கிண்டும் போது இது நல்லா ஒட்டாமல் வரும். எல்லாம் சேர்ந்து அப்படி கடாயில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், செய்யும் போதே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கிண்டும் போது மொத்தமாக சேர்ந்து அது மாதிரி ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான அல்வா, காய் வச்சு செய்யறதுனால. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.